ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் நெஸ்ட். கேக்ஸ்க்கும் ப்ரௌனிஸ்க்கும் பேர் போன நம்ம சேனலில் என்னடா புதுசாக சிக்கன் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் மேக் சிக்கன் தந்தூரி. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைஸும் செஸ்ட்டும் எடுத்துருக்கோம். ஒரு கத்தி எடுத்து நல்லா அதை கீறி விட்டுடலாம். அப்போ தான் மசாலா உள்ள நல்லா இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி மற்ற எல்லா பீசஸுக்கும் நல்லா நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. பேக் சைட்லேயும் சரி, குறுக்கா மறுக்கான்னு உங்கள் இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும் உள்ளுக்க. இதுக்கு மசாலா வேண்டுங்கிற பட்சத்தில் ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதில் மிளகாத்தூளையும் தேவையான அளவுக்கு, அப்புறமா கரம் மசாலையும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு பாதி லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். யாருக்கெல்லாம் சிக்கனில் லெமன் போட்டு சாப்பிட பிடிக்குமோ லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா பேஸ்ட் பழத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பெப்பர் போட மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சாரி காய்ஸ், தயிர் ஊற்றுறவங்க சொல்ல மறந்துட்டேன். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி தான் ஊற்றணும். நம்ம இது வரைக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. நல்லா சட்னி பழத்துக்கு, தக்காளி சட்னி பழத்துக்கு வர வரைக்கும். நீங்கள் வெறுமனைக்கு பார்த்தா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கண்ணா பின்னான்னு கீரல் போட்ட சிக்கனையும் உள்ளே வச்சுட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டுடலாம். நம்ம கண்ணா பின்னான்னு கீரை வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மசாலா வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. தட்டில் இந்த மிச்ச மசாலாவையும் வேஸ்ட் பண்ணிடாமல் சிக்கன் மேலே நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். சின்ன குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பசங்களை அனுப்பி விட்றலாம். நம்ம ஓடிஜி கூடயே வந்த ட்ரே மேலே அழகாக வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோ மசாலா அது மேலே போட்டு மசாலா மிச்சம் வந்ததுனால அப்படியே அது மேலே வச்சு நல்லா மசாலா போட்டுடலாம். இப்போது வந்து நம்ம பசங்களுக்குள்ளே அனுப்பிட வேண்டியதான். பாய் பாய் சிக்கன். வரும்போது நல்லா டேஸ்ட்டாவா நம்ம சிக்கனுக்கு ஒரு சூப்பரான சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு அனுப்பிச்சி வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள மசாலாலாம் வலிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சாச்சு. ஒன்று சொல்ல மறந்துட்டு, அதாவது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பட்டர் நம்ம லைட்டாக மேலே அப்ளை பண்ணணும். நம்மகிட்ட பட்டர் இருந்தாலும் அப்படியே உருக்கி வச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிரில்லே ஒன்று கூட மறைச்சி காலி பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.